மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க காவேரியோட வீட்ல விஜய்க்கு பயங்கரமா கோவம் வருமே! அவரு அங்க போய் என்னலாம் செய்ய போறாருன்னு தெரியாம பயந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி. கொஞ்ச நேரத்தில பார்த்தா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்டியும் படிக்கையுமா இங்க வந்து நிற்கிறாப்புல. என்னாச்சுன்னு பார்த்தா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டே வெளியில வந்துட்டேன். இதுக்கப்புறம் உங்களோட தான் இருக்க போறேன். இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல. என்னைய இந்த நிலைமையில உங்க அம்மா ஏத்துக்குவாங்களா? அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாப்புல. நீங்க பதில் சொன்னா தான் நான் உள்ளாரையே வருவேன் அப்படின்னு வேறயா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது, அவங்களுக்கு பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரியோட நான் சேர்ந்து இருந்தேன்னா, நான் என்னோட சொத்து பத்தெல்லாம் இழந்துருவேன். பொறுப்பில்லாம இழந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னோட சந்தோஷத்த விட என்னோட சொத்து தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா எனக்கு காவேரி தான் முக்கியம் அப்படின்னு நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க காவேரிய ஏத்துக்கல. அதே மாதிரி நீங்களும் என்னைய ஏத்துக்கலன்னா, "காவேரி நீ என் கூட வருவியா என்னைய நம்பி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, "காவேரி எனக்கு வேற யாரும் வேணாம். நீங்க மட்டும் இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லி காவேரியும் நம்ம விஜய் பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சாரதா, "நான் என்ன அவ்வளோ பெரிய இரக்கம் இல்லாதவளா? நான் உங்கள ஏத்துக்கிறேன். உள்ளார வாங்க." அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம விஜய் ரொம்ப சந்தோஷமா உள்ளார வர்றாப்புல. காவேரிக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயி அதே இடத்துல விஜய ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனியா ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம விஜயும், காவேரியும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேமிலி கதைய தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்கமிங்ல என்னலாம் நடக்க போகுதுன்னு.